இன்னைக்கு நாங்க வந்து எங்க கிளம்பி போயிட்டுருக்கோம்னா, எங்க வீட்டு பக்கத்துல இருந்தே ஒரு டேம் ஒண்ணு இருக்கு. அங்க தான் போயிட்டுருக்கோம். டேம் வந்து பெருசா நல்லாருக்குமான்னு கேட்டா, எனக்கு தெரியல. போயிட்டு அங்க ரொம்ப நாள் ஆச்சு. எதுக்காக போயிட்டுருக்கோம்னா, 2 டேஸ் ஆஸ்னிக்கு வந்து லீவு. சாட்டர்டே, சண்டே வீட்லயே வச்சுட்டு இருந்ததுனால, ஆஸ்னி வந்து அந்நியனா மாறிட்டா. எதுக்காக அழுறான்னு தெரியல. கொஞ்ச நேரம் வந்து இன்னைக்கே விநாயகர் சதுர்த்தி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து என்ன எங்கேயுமே வெளியில கூட்டிட்டு போ மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அழுக. லாஸ்ட்டாக ஊருக்கு போகும்போது எங்கள் அம்மா விநாயகர் வாங்கி கொடுக்க சொல்ல அம்மாவை விநாயகர் சதுர்த்தி வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். அது ஞாபகம் வந்திருக்கு. அதனால தான் உட்காந்து அழுதுட்டு இருந்தா. சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்கள்லாம் கேட்டால் வாங்கியே கொடுக்க மாட்டாங்க. நானும் என் தங்கச்சி எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு 5 பேர் சேர்ந்து நாங்களே களிமண் எடுத்துகிட்டு வந்து விநாயகர் செஞ்சு அது ஒரு 3 to 5 டேஸ் வச்சுருந்து எடுத்துகிட்டு போய் ஏரியில் கரைச்சிருவோம். அதெல்லாம் சொல்லி எங்கள் அம்மா கிட்ட ஏமா நீ எங்களுக்கு வாங்கி கொடுக்கலன்னு கேட்டால் அதுக்கு மட்டும் பதிலே வரல. அவளுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. விநாயகர் சதுர்த்தியை பற்றி பேசாமல் கொஞ்சம் மறக்க வச்சு அவளை வெளியில் கூட்டிகிட்டு போயாச்சு. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கெலவரப்பள்ளி டேமுக்கு வந்து நாங்கள் அடிக்கடிக்க வருவோம். இப்போல்லாம் வந்து வர்றதே இல்லை. அங்கே ஒன்றுமே இருக்காது, ஆனால் அமைதியாக இருக்கும். அதுக்காக வந்துட்டு போவோம். நாங்கள் போன நேரம் வந்துட்டு கேட் க்ளோஸில் இருந்துச்சு. உள்ளே போகவே முடியல. அதனால் கேட்டோட திரும்பி வந்துட்டோம். வர்ற வழியில் காலிஃப்ளவர் வாங்கின்னு வந்தது தான். எங்கள் வீட்டு பூனைக்குட்டி வந்து கிச்சன்லேயே நின்றுக்கிட்டான். எனக்கு செஞ்சு கொடுத்தா தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சண்டே நான்வெஜ் எடுத்து கொடுக்காத காரணத்தினால் 2 பேருக்கும் காலிஃப்ளவர் செஞ்சு கொடுத்து சைலண்ட் ஆக்கியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.